நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. யார் பார்த்த மீனி எங்க மண்டபத்துக்கு வந்து எங்க பிள்ளைங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்க? யாரு லேனி? நான் தானே சொல்றேன். அதுக்கும் முன்னாடி உங்ககிட்ட சில போட்டோஸ் காமிக்க இருக்கு. அது மாத்திரம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். என்னல சொல்லுத? என்ன போட்டோல காமிக்க இருக்கு? போட்டோவா? இங்க பாருப்பா தம்பி, சுபகாரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து தொல்லை பண்ணக்கூடாது. எந்த போட்டோவா இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிச்சா போதும். போங்க இங்க இருந்து. டாடி, சொல்லு சுஜின். என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இல்ல சுஜின், வேண்டாம், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கல்யாணம் ஃபர்ஸ்ட் முடியட்டுமே. இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லல்ல. டாடி பாருங்க டாடி, இந்த டைம்ல எதுக்கு வந்து நிறுத்தணும் அவங்க ரீசன் இல்லாம? சரிப்பா. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதுதான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். சே, நீ அந்த போட்டோ எடுத்துட்டு வாப்பா. இந்த வாரேன். ஏங்க என்னவா இருக்கும்? இந்த பையன் பேசுற தோரணையே வித்தியாசமா இருக்கு. நீ வேற அமைதியா நில்லமா. ஏண்டா இது இப்ப ரொம்ப முக்கியமா? இருடா, அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போமே. நீ எடுப்பா போட்டோவை. கெட்டுக்கு சமயம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிற போட்டோஸ் மாத்திரம் பாருங்க. அதுக்கப்புறம் கெட்டுக்கு சமயம் ஆச்சா இல்லையான்ட்டு யோசிக்கலாம். எடு நீ பெட்டன்னு. எல்லாருக்கும் ஒரு காப்பி. என்ன இவன்? யாரு? என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்ன அவன் கையில வச்சிருக்கிறது? பாருங்க. பார்த்துட்டு என்னன்னு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுங்க பெட்டன்னு. வேலா, என்ன இதெல்லாம்? அட பாவி, என் திருமூளை எப்படியெல்லாம் பண்ணிருக்கிறேன். எக்கா பொண்ணே, இவன் வெறும் கோலி நினைக்கிறேன். காட்டு கோலி பயலையா இவ விரும்புதா? சிவசிவா. ஏங்க உங்க ஃப்ரெண்டோட மவுளு ரொம்ப நல்லவன் சொன்னீங்க. இதான் அவ? சீ, என்னாச்சு? அது லட்சுமியோட அண்ணன் தானே. லட்சுமியோட அண்ணன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? லட்சுமி என்கிட்ட போன்ல சொன்னாலே ஆதித் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நானும் ஆதித்த க்ளோஸா இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஆதித் என் அண்ணன் கிட்ட போட்டோஸ் எல்லாம் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணிருக்காருன்னு சொன்னா. ஆனா ஆதித் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தானே நான் அவகிட்ட சொன்னேன். அப்போ நான் நிஜமாவே ஆதித் பண்ண பிளான் தானா இது? என்ன இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? என்னால நம்பவே முடியல. என்னோட ஆதித் விஜு மொத்தமா மாறிட்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி என்கிட்ட கூட சொல்லல. என்கிட்ட நல்லவ வேஷம் போட்டு இப்படி பண்ணிட்டீங்கல்ல. என் ஃப்ரெண்டு லட்சுமி என்கிட்ட போய் சொல்லவே மாட்டா. அவ உண்மையை மாத்திரம் தான் என்கிட்ட சொல்லுவா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. எந்த போட்டோஸ பாக்குறாங்கன்னு தெரியல அவங்கெல்லாம். என் தம்பி எல்லாம் இருக்கான், அம்மா அப்பா எல்லாரும். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் சாவ போறேன். டாடி என்ன போட்டோஸ் டாடி? ஷிஜின், எழும்பி வா. டாடி என்னாச்சு? சிஜின், இந்த கல்யாணம் வேண்டாம், எழும்பி வா. டாடி சொன்னா கேட்கணும். வரேன் டாடி. அவ்வளவுதானா? இந்த கல்யாணம் நடக்காதா? ஐயோ, பேமெண்ட்டை கையில கொடுப்பாவளா என்னவோ தெரியல. டேய் இருடா, பேசிக்கலாம். சே, இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு பிறகும் என்னடா பேச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் பொண்ணு இப்படியெல்லாம் இருப்பான்னு. சிஜின் உன்னை எழுச்சு வான்னு சொன்னேன். பெட்டன் வா போலாம். ஃப்ரெண்டோட பொண்ணு ரொம்ப நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு கேவலமான போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் இனி என்ன கல்யாணம்? ஃப்ரெண்டும் இல்ல, ஒன்னும் இல்ல. சிஜின், எவ்வளவு நேரம்? வாரேன் மம்மி. என்ன நடக்குது இங்க? மாமாவும் அக்காவும் இவ்வளவு க்ளோஸாலாம் இருக்காங்க. சுடர், என்னடி என்னென்னமோ நடக்குது? ஆமா ஆமா, பயமா இருக்குடி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெளிய சிரிப்ப காணிக்காம இருக்கேன். இருக்கி ஏ பைத்தியக்காரி, சிரிக்காதடி. ஏ போடி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்த போட்டோல பாரு, என் பொண்ணை விட மாப்பிள்ள நல்லா அழகா இருக்காருடி. மானம் கிட்டவளே, எவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு. இப்ப என்னடா? ஆமா பாடி, இது என்ன அசிங்கம்? கடவுளே, கண்மணி உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சாடி? சந்தோஷத்துல தலைக்கால புரியலடி. கிறுக்கி கிறுக்கி.
செடி கொஞ்ச நேரம் சிரிக்காம இரு, மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். ஐயோ ஆமாண்டி. இது ஓகேவாடி? கடவுளே, வெறும் பைத்தியம். ரொம்ப நன்றிடி. அப்போனா அண்ணன் பர்த்டே அப்போ அன்னைக்கு பாயசம் ஊட்டி விட்டது அப்போவே நான் கூட சந்தேகப்பட்டனே, அது உண்மைதான் இல்ல? என் மனசுல பட்டுச்சு அன்னைக்கு. நான் ஏன் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூட இல்லை? தப்பு பண்ணிட்டேன். அப்படியே கேட்டிருந்தாலும் நம்ம வசதிக்கு இவங்கெல்லாம் வேணுமா? எதுக்காக அண்ணன் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடி ஆ அது சாரி நீ எதுக்கு சோறு கேக்குற? அண்ணே அண்ணிய. ஏய், ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கோண்டி. அங்க ஒரு குழப்பம் போயிட்டு இருக்குன்னா நீ அதுக்கு மேல தெரியாம நடந்ததுக்கெல்லாம் நம்ம போயிட்டு எதுனா கேட்டுட்டு இருக்க முடியுமா? தெரியாம நடந்ததா? இதெல்லாம் தெரியாம நடந்த மாதிரியா இருக்கு. ஆமா ஆமா, நீ உன் வேலையை மாத்திரம் பாரு. இவன் பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? இல்லாட்டினா என்ன பைத்தியமாக்கிட்டு போறானா? ஒன்னும் புரியல. டேய் நில்லுடா, என் பொண்ணுடா. வாடி, கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். டேய் ஐயோ, அன்னைக்கு கல்யாணம். இப்போதான் நம்மளோட பிளேட்டை போட முடியும். மாமா, யாரா நீ? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மனமேட வரையும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணை இனி யாருடா கெட்டுவா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஐயா, இவர் வேற அழுதுகிட்டு இருக்காரு. ஏங்க அழாதீங்க. கண்மணி, நம்ம பொண்ணை இனி யாரு கெட்டுவா? என் மருமக அதித்து இருக்கும் போது நான் எதுக்கு கவலை பண்ணும்? ஏங்க வருத்தப்படாதீங்க. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டா? யாருடா நீ? நான் சொல்றேனே. சொல்லு. உன்னெல்லாம் கொட்டி வச்சு அடிக்கணும் போல கோவம் வருது. வேண்டாம் மாமா, உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனே. எத? யாரா நீ? அத்தை, கோவப்படாதீங்க. அத்தை ஒழுங்கா ஓடி போய்ட்றா. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அத்தை, என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு இனி யார் வாழ்க்கை தருவா? அதனாலதான் சொல்றேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனே. என் பொண்ணுக்கு யாரு வாழ்க்கை தருவாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. கண்மணி, ஏன் அந்த பையனை திட்டுற? ஏங்க அவன் தான் கல்யாணத்தை நிறுத்தினது, ஏன் அந்த பையனை திட்டுறியாமே? நல்லா கேக்குறீங்க கேள்வி. டேய், இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிப்போ. அத்தை, அடங் அடிச்சு சாவடிச்சிருவேன், ஓடி போயிடு. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டுடா. மாமா நீங்களுமா? மாமா மாமா, கல்யாணத்தை இப்படி நிறுத்திட்டு மாமா நான் சொல்றேன் மாமா. போ, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போ. என்ன மாமா இப்படியெல்லாம் அடிக்கிறீங்க? கண்மணி, ஒழுங்கா இவனை இங்க இருந்து போக சொல்லிட்டு. சரிங்க, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. இல்லை, ஒழுங்கா ஓடி போயிடு. ஐயோ, பிளான் எதுவுமே நடக்காதோ? நான் போயிட்டேன்னா உங்க பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டுவா? ஏண்டா டேய், என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னே தெரியாது, உனக்கு கட்டி வைக்கணுமா? போயிடு, இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. அப்போ யாருக்கு கட்ட போறீங்க? நாங்க யாருக்கோ கட்டுறோம், உனக்கு என்னடா? இந்த இடத்த விட்டு போ. எவ்வளவு அடி அடிச்சாலும் திருந்தாதவனா இருப்பான் போல. டேய், என் கையால இருந்து அடி வாங்கறதுக்கு முந்தி ஓடி போயிடு. சே, என்னது இது? ஒரு பிளானும் நடக்கல. இந்த கல்யாணம் நின்னுடும், அது போதும். சரி, நான் போறேன். ஏங்க, இனி என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கீங்க? அது சுடர். அண்ணே, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இல்லம்மா, வேலை நடக்கும் போது எதுனா தெரியாம நடந்திருக்கும். நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா அதித்துக்கு கவியை கெட்டலாமா? அண்ணே, மணமேட வரையும் வந்து கல்யாணம் நின்னதுனாலதான் உன் பையனுக்கு கெட்டி வைக்கிறோன்னு எதுவும் தப்பா நினைச்சிடாதம்மா. அதே மாதிரி உன் பையனாலதான் இந்த கல்யாணமும் நின்னுச்சுன்ட்டு எதுவும் நினைக்காத. ஏதோ இந்த கல்யாணம் நிக்கணும்னு இருந்திருக்கு, அதாம்மா நின்னு இருக்கு. அதாம்மா சொல்றேன், கவிய உன் பையன் அதித்துக்கு கெட்டி வைக்கலாமா? ஏங்க வேற வழி இல்லாமலாம் கேட்கல. கவிக்கும் கல்யாண வயசாச்சு, இதுக்கும் மேல தள்ளி போட வேண்டாம். என் கண்ணு முன்னாடியே இருந்த ரொம்ப நல்ல பையன் இவன். இவனை விட வேற நல்ல பையன் கிடைக்க மாட்டாங்க. நான் முழு மனசோடதமா கேக்குறேன். என்னால ரொம்ப நேரம் பேச முடியல. உனக்கு சம்மந்தமா? அண்ணே. சம்மதம் தானம்மா? சரிம்மா,
ஏங்க இருங்க, மாப்பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்றேன். யாதுவெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாம் நடக்குதே. சிவசிவா, இந்த இல்லாத பயலுக்கு தான் எந்த செரு மூளை எடுத்து கொடுக்கணுமா? கடவுளே கடவுளே, சி என் மாவ தான் சரியில்லைன்னு பார்த்தா என் மருமகனும் அதுக்கு மேலெல்லாம் இருக்குதா. வெறும் கூறு கட்ட குடும்பம். சி. என்னம்மா போன் விളിக்கலையா? ஆ, மருமக விழிக்கிறாங்க. நவமித்ராவா? ஆமாங்க. சரிம்மா. என்ன நடக்குது இங்க? ஹலோ ஹலோ, சொல்லு நவமித்ரா. ஏன்டா டேய், எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? இருக்க மாட்டியா? என்ன ஆச்சு? உடனே மண்டபத்துக்கு கிளம்பி வா. மண்டபத்துக்குலாம் நான் வரலம்மா. எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஒழுங்கா வந்துடு. ஏன் நவமித்ரா நீ வேற? அண்ணே ஒழுங்கா உடனே வந்துடு, வைக்கிறேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுவும் பேசாத. மாமா, அண்ணே இப்போ வந்துடுவான். சரிம்மா. நேத்ரன், நீ போய் ஒரு கல்யாண மண்டபம் சட்டையும் வாங்கிட்டு வா. ம் சரிப்பா. அப்போ நான் நினைச்ச மாதிரியே 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடி, எப்படியோ இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருப்பா. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா முருகா, கைவிட்டுறாத. இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இனி தாலியும் கட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான். என் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும். நான் நினைச்ச மாதிரியே எல்லா குழந்தைங்களும் என் வீட்லயே ஜாலியா சுத்துங்க. எல்லாம் என் பேர குட்டிங்க. அம்மா, அதீத். ஆமாம்மா அதீத், நான் என்ன சொன்னாலும் கேப்பியாப்பா? மாமா, அங்க கொஞ்சம் கவிய பாரு. பாத்தியா? மாமா, கவி மாத்திரம் இருக்கா? மாப்பிள்ள, அதுதான்ப்பா பிரச்சனை. என்னாச்சு மாமா? மாப்பிள்ள எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்தான். நீயும் கவியும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து அதை இங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து காமிச்சிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாப்பா, அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. ஐயோ, நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா கவிய நீ கட்ட முடியுமா? மாமா ப்ளீஸ்ப்பா, எனக்காக எதுவும் தப்பா நினைக்காத, கெட்டுப்பா. உன்னை எந்த விதத்துலயும் இந்த ஊர்ல இருக்கவங்க யாரும் எதுவும் தப்பா பேசாம நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, உன்னோட நல்ல பையன் தேடினா கிடைக்காதுப்பா. கவிக்கும் கல்யாண வயசாச்சு, இனி இதுக்கும் மேல நிறுத்த வேண்டாமே. இப்போ நிறுத்தினா எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கும் தெரியாது. அதான்ப்பா சொல்றேன். மாமா, என்ன மாமா? ப்ளீஸ்ப்பா. மாமா, என்ன மாமா ப்ளீஸ்லாம் கேக்குறீங்க? நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையே? எந்த போட்டோஸ்னு தெரியல அது. அதான் மாமா நான் தயங்கி இருக்கிறேன். அதை விடுப்பா, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. ரொம்ப சந்தோஷம் பாதித்து. ஓப்பா, நேத்ரன் மாப்பிள்ள ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கான். அங்கதான் இருக்கானே அவன். ஓ, ட்ரெஸ் போட்டுட்டு போய் அங்க உட்காரு. மா. போ அதீத், உங்க மருமகனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போய் உட்காருங்க, போங்க. கவி, பூஜாரி ஐயா, பெட்டனு கல்யாணம் நடக்கட்டும். ஆ தம்பி, நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. கெட்டிமலம் கெட்டிமலம். அப்பாடி, இந்த மாப்பிள்ளை வச்சு கரெக்டாச்சு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே, மொத்தத்தையும் சொதப்பிட்டாவ. எரிச்சலா ஆகுது. என்ன குடும்பமோ இது. சூப்பர் சூப்பர் மாமா, சூப்பர். கூறு கட்ட குட்டா, இவனுக்கு என்னவா? வெறும் கிறுக்குங்க. கவி, இந்த தருணத்துக்காக எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன். என்னால வார்த்தையே இல்லடி சொல்றதுக்கு.
துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு சந்தோஷம் தொண்டை அடைக்குதுடி. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இனி காலம் முழுக்க உன்னை கைவிடவே மாட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச். இந்த உலகத்துல என்னை விட உன்னை யாருமே இவ்வளோ காதலிக்க முடியாது. அப்படி பார்த்துக்குவேன். ரொம்ப സന്തോഷത്തിൽ இருக்கேன்டி. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. എനിക്ക് നിന്നെ ഇഷ്ടമാണ്. ஐ லவ் யூ ஸோ மச் டி செல்லம். என் பொண்டாட்டிடி நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள கெட்டு கழிஞ்சிச்சுன்னா கையை எடுக்கலாம். ஆ, பூஜாரி தொடக்கிறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி.